உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் சார் யார் சார் சொன்னா? தோப்புக்கரணம் தானே சார். 100 என்ன சார், 500 கூட போடுறேன் சார். நான் போடுறேன் சார். அப்படி வா வழிக்கு போடு. எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. 1 யோ கரெக்டா போறானா நீ எண்ணியா? ஓகே சார். நீங்க போங்க சார். 3 சார் மா ஒரு 500 ரூபா கொடுக்குறேன். நீ கிளம்பலாமா? ஓகே சார். என்ன சார்? சார் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 1000 ரூபாயில முடிச்சுமா ப்ளீஸ். அப்ப 200 போடணும். சார் 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 நான் போடு. என்ன வேடிக்கை போடு. ஆட்டோ 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 ஆட்டோ. சொல்லுங்க, எங்க போகணும்? கோவிந்த நாயக்கன் தெரு போனோம். போலாங்கண்ணா, வாங்க. சரிம்மா. ஏறுங்கண்ணா. போலாமா? போலாமா. எவ்வளவு நாளா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க? நான் அப்படியே இப்போ கொஞ்ச நாளா தான் வண்டி ஓட்டுறேன். எதுவும் டிரைவிங் சரியில்லையா? அதுக்கு இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைமா பொண்ணு ஓட்டுற ஆட்டோல வரனா, அதுக்கு தான் கேட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். படிச்ச வேலைக்கு போகாம சம்பந்தமே இல்லாம ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியம்மா? எல்லாம் குடும்ப சூழ்நிலை தானா. பகல்ல ஒரு கம்பெனில அக்கௌண்டன்ட்டா வேலை பாக்குறேன். ஆட்டோ நைட்டு மட்டும்தான். நீ இந்த வயசுல இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றியம்மா, கஷ்டமா இல்லையா? என் ஃபேமிலிக்காக தானே. நான் அது எப்படி கஷ்டமா நினைக்க முடியும்? என் அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். எங்க வீட்டுல நடக்க போற விசேஷம். நல்ல சிறப்பா பண்ணணும்னு இருக்கேனா. அது சரி, வீட்டுல அண்ணன் அப்பா யாருமே இல்லையா? அவங்களாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. அதான் சீக்கிரமா போயிட்டாங்க. இது என் அண்ணன் ஆட்டோ தான். ராத்திரி பகல வேலை பாக்குறியம்மா? சரி, எப்போதான் ரெஸ்ட் எடுப்ப? இந்த வயசுல எதுக்கு நான் ரெஸ்ட் எல்லாம்? அப்படியே எடுக்கணும்னாலும் அங்கங்க சவாரி இல்லாதப்ப டைம் கிடைக்கும்ல, அப்ப ரோட்ல வண்டி நிறுத்திட்டு கண்ணு முடிக்க வேண்டியதா, அவ்வளவுதானா? நினைச்சப்பெல்லாம் தூங்க முடியுமா? தூக்கம் தான் வருமா? ஏன் வராது? வண்டியை ஓட்டி முடிச்சுட்டு ஒரு இளையராஜா பாட்டு கேட்டோன்னு வைங்களேன், தாலாட்டு கேக்குற மாதிரி தானா தூக்கம் வரும். அதுவும் சரிதான். இங்கதாம்மா, அப்படி நீ படிக்க. இங்கேனா? ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லண்ணா. எவ்வளவு ஆச்சு? 700 ரூபாண்ணா. இந்தம்மா. தேங்க்ஸ்ண்ணா. வரட்டுமா? அம்மா, கடைசியா ஒருத்தர் சவாரிக்கு ஏறினாரு. அவரு பணத்தோட இந்த பேக் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, என்னடி பண்றது? எனக்கு அவர் இறக்கி விட்ட இடம் தெரியும். நான் விசாரிச்சுட்டு போய் காசு கொடுத்துறேன். இல்லனா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க குத்துக்கிறேமா. அவங்க யாருன்னு விசாரிச்சு குத்துருவாங்க. காலையில போய் கொடுத்துக்கலாம்ல வீரா? அப்படி இல்லம்மா, இவ்ளோ பணம், இத தொலைச்சிட்டு கண்டிப்பா பதட்டமா தான் இருப்பாங்க.
லேட் பண்ண வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வந்துடுறேன். சரி. ம். வந்துடுறேம்மா, நீ போய் தூங்கு. பார்த்து பத்திரம். சரிம்மா. என்ன சார் அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, கவனமா இருக்க மாட்டீங்களா? ஆட்டோ நம்பர் ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். ஆட்டோ டிரைவரை பார்த்தா ஆள் அடையாளம் தெரியுமா? ஒரு பொண்ணு தான் சார் ஆட்டோ ஓட்டிட்டு வந்துச்சு. அக்காவுக்கு கல்யாணம், செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லி நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லுச்சு. அப்ப கல்யாண செலவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக ஆட்டோவில் ஏறி இருக்கீங்க. நல்ல ஆள் சார் நீங்க. லாட்ரி அடிச்ச மாதிரி பல்கா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. சார், அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல சார். நல்ல பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் நல்லவங்க தான் சார். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தப்பா யோசிக்க வைக்குது. சார், எப்படியாவது பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பிடிச்சிடலாம் சார். நீங்க கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. நாங்க அந்த ஏரியா ஸ்டாண்ட்ல விசாரிச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்குறோம். யாருக்கு தெரியும், பணத்தை பார்த்ததும் அந்த பொண்ணு ஸ்டாண்டுக்கே போகாம எஸ்கேப் ஆனாலும் ஆயிருக்கலாம். நான் சார், சார், இந்த பொண்ணு தான் சார் அது. அடேங்கப்பா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டியம்மா. சார், இவரை இறக்கி விட்ட இடத்துல நான் விசாரிச்சேன். யாருக்குமே இவரை தெரியல. அதனால தான் ஸ்டேஷன்ல காசு குத்துட்டு போலாமேன்னு வந்தேன் சார். சார், நான் சொன்னல சார், நல்ல பொண்ணுன்னு. சார், பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சார். அப்புறம் என்ன, கம்ப்ளைண்ட் எடுக்கல, சந்தோஷமா பணத்தை வாங்கிங்க. இந்தாங்கண்ணா. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். பரவாயில்ல சார், எல்லாம் சரியா தான் சார் இருக்கும். இல்லண்ணா, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிம்மா. சரியா இருக்குமா? நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, இந்த பணத்தை பார்த்ததும் உனக்கு எடுத்துக்கணும்னு தோணலையா? அது உங்க பணம்னா, உங்க பணம் எனக்கு எதுக்கு? இந்த பணத்தை நம்பி நீங்க எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருந்திருப்பீங்க. ரொம்ப நன்றிமா. சரிங்கண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். வரேன் சார். வாமா. அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்கண்ணா. என்னோட லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான பணம்மா. இதை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருக்க. உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேம்மா. இதை வாங்கிக்கோமா. ஆனா உங்க பணத்தை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுத்திருக்கேன். அதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு திரும்ப பணம் கொடுக்கணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.